ப்ரோ என்ன ப்ரோ இந்த ஆப்ல யூஸ் பண்ணி ஹோட்டல் புக் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் அவுடேட்டட் ஆப்புங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஏஐ வச்சு உங்க வந்து நீங்க ரூம்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக் டு பேக்கோட யூசர் இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஆப்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஏஐ கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி ரூம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி ஹோட்டல் ரூம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து எவ்வளோ ஹார் டியூரேஷன் வேணும் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபுட்டு கூட இங்கே ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் என்ன சாப்பிட்டோம் எப்படி ஃபன் பண்ணோம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் டீட்டெயிலாக வீடியோவில் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹோட்டல் ஃபுல்லாக செக் இன் பண்ணிட்டு நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம எங்கே ஹோட்டல் புக் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் புக்கிங் ஆப்ல இருந்தா. சோ இங்க என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா வழக்கமா நீங்க வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்றீங்க ஒரு வேற ஊருக்கு போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா தான் ஹோட்டல் ரூம் கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க வந்து 2 மணிக்கு தான் செக் இன் பண்ண சொல்லுவாங்க. ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வேணா ரூம் எடுத்துக்கலாம். So I'll just tell you the features about the back to back. So இதுதான் guys app. So அதுல வந்து நம்ம லாகின் பண்ணிட்டு so அதுல பாத்தீங்கன்னா you can either book hourly hotels, overnight hotels, home stay, resort எது வேணா நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் hourly hotel சூஸ் பண்ணேன்னா சென்னையில பாத்துக்கலாம் ரூம்ஸ். நாளைக்கு 10 o'clock செக் இன் பண்றேன். எனக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு ரூம் வேணும். அந்த மாதிரி இருக்குன்னா சர்ச் போடுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 hours கூட ரூம்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து உங்களுக்கு ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஏ நீங்க போனீங்கன்னா இது வந்து இது பேர் தான் பானம். இது உங்ககிட்ட கேட்கும் எங்க போகும் ஹவர்லி ஸ்டே எனக்கு வேணும். அது லொகேஷன் கேட்கும். நீங்க வந்து ஈசிஆர்னு கொடுங்களே. இப்போ நீங்கள் வந்து இந்த ஏஐ கிட்ட வந்து நீங்கள் வந்து ஈசிஆரில் எங்கேயாவது ஹோம் ஸ்டே கேட்குறீங்க ஹவர்லி ஸ்டே கேட்குறீங்க அதுவே சொல்லுங்க பாருங்க சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் 1300 4 மணி நேரத்துக்கு 1300 ரூபாய் தான். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக கப்புளாக போனால் கூட நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதுவும் தெளிவாக சொல்ல பாருங்க. அதனால் வந்து உங்களுக்கு தெளிவாக இந்த ஏஐயில் வந்து உங்களுக்கு என்ன ஏது ஃபீச்சர்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடும். அப்படி இல்லை எனக்கு வந்து ஹோம் ஸ்டேஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஹோம் ஸ்டே சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கூருக்கு போகிறோம் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கூர்கில் வந்து உங்களுக்கு நாளையிலேருந்து உங்களுக்கு ரூம் வேணும்னா ஒரு ராத்திரி அதாவது ஒரு நைட் சர்ச் பண்ணிங்கன்னா யூ கெட் ஆல் தி ஹோம் ஸ்டேஸ். ஆனால் உங்களுக்கு ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா அதாவது ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100+ சிட்டிஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 lakh கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப் இனிமேல் வந்து உங்களுக்கு தான் யூஸ் ஆகும். யூஸ் பண்ணுங்க ஹவர்லி ஸ்டே போடுங்க ஜாலியாக ப்ரோ அததான் ப்ரோ சொல்றேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நாளை பின்ன வந்து மும்பை போறீங்க. ஒரு 2 hours ரெஃப்ரெஷ் பண்ணா புரிஞ்சிருச்சு. ஒரு 2 hours புரிஞ்சிருச்சு. புரிஞ்சில்ல கைஸ் உங்களுக்கு புரிஞ்சில்ல உனக்கு புரிஞ்சில்ல. மும்பை போனா ஏடா அவனே பேஸ்டா தான் கைஸ். இப்போ நீங்க வந்து மும்பை போறீங்க இல்ல வந்து டெல்லி போறீங்க. உங்களுக்கு 2 மணி நேரம் வந்து ஒரு குவிக்கிக்கு ஒரு ரூம் வேணும்னா அதாவது குவிக் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு ஒரு ரூம் வேணும்னா நீங்க வந்து இங்க எடுத்துக்கலாம். மற்றபடி எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஃபீச்சர். ட்ரஸ்டபிள் மணி கூட அடிக்குது. அதனால வந்து பேக் டு பேக் யூஸ் பண்ணி பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் வந்து 8 மணி நேரத்துக்கு ரூம் எடுத்திருப்போம். சரி ஓகே அப்படியே இங்கேயே சில் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் அழகாக வந்து இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வாரம் ஆரம்பிக்கலாம். சரி ஸ்டார்ட் வித் சம் மட்டன் கோலா உருண்டை. நல்லா இருக்குங்க. என்ன ஒன்று காரம் அவ்வளோவா இல்லை. காரம் ரொம்ப இல்லை சப்புன்னு இருக்குது. மற்றபடி குட். அடுத்து வந்து வி காட் சம் மதுரை மட்டன் சுக்கா. மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப நேரம் வச்சதுனால என்னன்னு தெரியல. மீட் கொஞ்சம் ஆடிடுச்சு. மற்றபடி நல்லா ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எங்கேயாவது இதை பார்த்துருக்கீங்களா? 8 மணி நேரம் ரூம் எடுத்து நான் இவன் கேமரா பாய் 3 பேர் இருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க்கா போகுது. இது வந்து ஜூன் மாதம் வரல. மைலோ டேஸ்ட் பண்ணதா ஒன்றும் இல்லை. நான் கூட எடுத்துக்கோ. இந்த மைலோ நான் அப்பவே கொடுத்துருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாங்க. வாடா சாப்பிட போன கூட்டு வந்து இப்பதான் கொடுக்குறான். மணி 3 ஆகுது. ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்து ஃபன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் அதுக்கு ரிவ்யூ பண்ணுறேன்னா அது ஆறி போயிடும். அதனால வந்து நாங்கள் உடனே வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிக்கன் பீட்சா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்பாடி என் வாழ்க்கையில ஒரு பிளாகரா ஃபர்ஸ்ட் டைம் இவனுக்கு சுட சோறு போடுறேன். இந்த மாதிரி நான் சூடா வந்து உனக்கு கொடுத்ததே இல்லைங்க. வெக்கமா இல்ல. 5 வருஷம் நண்பங்க இப்பதான் வந்து சுட சோறு போடுறேன் உனக்கு. இந்த ஒரு ரூம்ல திருட்டுத்தனமா தங்குவீங்களா? அது மாதிரி வா 2 பேர் தான் தங்க முடியும் இந்த ரூம்ல. ஆனா நாங்க 4 பேர் இருக்கோம். நான் சாப்பிடுறேன். ப்ளீஸ் வெரி டீசன்ட். ஸ்டஃபிங் நான் நிறைய போட்டுருக்கேன். எனக்கு அதை பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணல. That's what she said. ஆனா ஏன் தெரியுங்களா எப்படி பாஸ்தா
அதான் கேஸ் பேசிட்டு இருக்கேன். யாரும் இல்ல, நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க. எப்படி இதெல்லாம் எடிட்ல போயிட்டு இல்ல இதுதான் கண்டென்ட். எடிட்டர் இததான் வந்து ஹைலைட் பண்ணி போடுவான். திரும்ப என் ஃபேஸ் தெரியாத மாதிரி இல்ல வந்து என் ஃபேஸ் மேல ஸ்டிக்கர் போட்டுருங்க. இந்த ஜாப்பனீஸ் பிளர் போட்டு விட்டுருவா. உனக்கு புரிஞ்சது இல்ல, உங்களுக்கு புரிஞ்சது இல்ல, உனக்கு புரியல. இங்க வரைக்கும் இருக்கு, ஏதோ சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கா, குரங்கு மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கா. அவ்வளவு மோசமான இருக்கு. நான் எதுவுமே சொல்ல கமெண்ட்ஸ் நான் என்னிடம் வராது இருக்குது பகிர்ந்து விடுவேன். இட்ஸ் ஓகே கைஸ். ஏதோ காஞ்சு போன மாதிரி இருக்கு. நீ வீட்டுக்கு வாடா, நான் உனக்கு இதோட நல்ல I will make you better pizza. ஓகே அடியோஸ் முடிச்சு அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டு கிளம்பிடுவோமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஷூட் முடிஞ்சு கைஸ். மறக்காம ஹோட்டல் புக் பண்றதுன்னா எதுல புக் பண்ணுது? ஹோட்டல்ல பேக் டு பேக். எதுல புக் பண்ண கூடாது? அதர் ஆப்ஸ். Meanwhile, ராஜு பாய் வந்து எப்படின்னா நான் ஸ்டாப் சொன்னாதான் நிறுத்துவான். அது வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பான். எவனா செத்து போனா கூட வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான். இறந்து விட்டான் ஏதாவது வந்து ஹார்ட் பேசி இப்படி வந்து முடிச்சுட்டு உட்காந்து வச்சுக்கோயேன், அவன் எடுத்துக்கிட்டே இருப்பான். ப்ரோ ஸ்டாப் பண்ணலாமா ப்ரோ, அவருக்கு ஏதோ சீரியஸா இருக்கு, பரவாயில்ல எடுப்போம் அப்படி அவன் எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் நிறுத்துவாங்க. அவ்வளவுதான் கைஸ் முடிஞ்சு படம் முடிஞ்சு. இப்போ வந்து கேமரா ரெண்ட் எடுத்தது வந்து ரொம்பவே ஜாலியா இருக்கு. நாங்க வீடியோ எடுத்தோமோ இல்லையோ தவிர ஏகப்பட்ட போட்டோ ஷூட் பண்ணி ஆமா கைஸ் கேமரா சொந்த சாரிடா டே கஷ்டப்பட்டு கடப்பு லோன் இஎம்ஐ எல்லாம் போட்டு கேமரா வாங்கிட்டோம். ஸோ லென்ஸ் ரெண்ட் எடுத்தோம். ரொம்பவே ஜாலியா இருக்கு. இனிமே வந்து அடிக்கடி லென்ஸ் ரெண்ட் எடுப்போம்னு நினைக்கிறேன். வீடியோக்காக இல்ல, போட்டோ ஷூட்காக. எவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெக்கார்ட் ஆகுதா? மைக் ஆன்ல இருக்கு. மைக் ஆன்ல இருக்காவா? எடுத்து போட்டுன்னு பாத்துக்கோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த அமுக்குற வேலையை மட்டும் இவன் கரெக்டா பண்ணிட்டு போயிடுறான். அதனால வந்து நீங்க அதெல்லாம் பண்ணிடுங்க. ரெகுலரா லாங் வீடியோஸ் தரோம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணதான் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் போகும். ஓகே, தேங்க்யூ.